திருக்குறள் சிறுகதை. கடவுள் வாழ்த்து. குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடுவாழ்வார். அறிவான மான் மற்றும் 5 நண்பர்கள். ஒரு காட்டில் ஒரு அறிவான மான் இருந்தது. அதற்கு 5 நண்பர்கள் இருந்தனர்: குரங்கு, முயல், மயில், கிளி மற்றும் அணில். ஒருநாள் மான் சொன்னது: நம்முடைய 5 உணர்வுகளையும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் கட்டுப்படுத்தி போய் பேசாமல் நல்ல வழியில் நடந்தால் நாம் சந்தோஷமாகவும் நீண்ட நாள் வாழலாம். ஆனால் குரங்கு கேட்கவில்லை. அது எதையும் பார்த்தவுடனே பிடித்து சாப்பிடும். முயல் எல்லாவற்றையும் கேட்டு பயந்து ஓடும். கிளி யாரும் கேட்காததை பேசும். ஒருநாள் அவர்கள் எல்லாம் பிரச்சனையில் சிக்கினர். குரங்கு அதிகமாக சாப்பிட்டு உடம்பு பாதிக்கப்பட்டது. முயல் பயந்து வழி தவறியது. கிளி பொய்யாக பேசி சண்டை உண்டாக்கியது. அப்போது மான் அமைதியாக இருந்தது. அது எப்போதும் உண்மை பேசும், நல்ல வழியில் நடக்கும், தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தும். முடிவில் நண்பர்கள் எல்லாம் மானிடம் வந்து, நாங்கள் தவறு செய்தோம், இனிமேல் உன்னை போல நல்ல வழியில் நடப்போம் என்றனர். அதன் பிறகு எல்லா விலங்குகளும் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதையின் பொருள்: 5 உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி பொய் இல்லாமல் நல்ல ஒழுக்கத்தில் நடப்பவர்கள் நீண்ட நாள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள்.